இன்றைக்கி ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் இந்த ஜங்க் ஃபுட். குழந்தைங்க நம்ம கூட இருக்கிற வரைக்குமே இந்த ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் இந்த அவுட் சைட் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து முடியுது. இன்றைக்கி டியூஸ்டே காலையில் டிஃபனுக்கு இட்லி அண்ட் பாசிப்பருப்பு சாறு. இது வந்து ஒரு சூப் மாதிரி தான். ஸோ அதனால் மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. ஸ்நாக்குக்கு பப்பாயா எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற இந்த மையத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது, தமிழ் குழந்தைங்க மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்டட் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. ஹிந்தி, பெங்காலிஸ் வராங்க, நார்த் இந்தியன்ஸில் வராங்க. ஆனால் அவங்கெல்லாம் அவங்களோட குழந்தைக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து விட்றாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்றாங்க. ஜங்க் ஃபுட்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்ம மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கெட், சாக்லேட்டை கொடுத்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸ்கூலை பார்த்ததும் வேகமாக உள்ளே ஓடுனா ஒரு ஸ்லிப்பர் மிஸ் ஆனது கூட தெரியாமல் விறுவிறுன்னு உள்ளே போயிட்டா. ஜாலியாக இருந்தால், ரொம்ப ஃபன்னாக விளாண்டுட்டு இருந்தா. நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டா. அண்ட் ஃபைனலி லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்ன ஒன்று, எல்லோரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத பார்த்துட்டு இவளும் ரொம்ப அடம்பிடிச்சிட்டா. ஃபைனலி வாங்கி கொடுத்தா தான், அது என்ன பேருன்னு கூட சொல்ல விரும்பலை, அது ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதை வாங்கிட்டு தான் அடுத்த வேலை வீட்டுக்கே வந்தேன். அண்ட் வாங்கி கொடுக்குறவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது, அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த ப்ராப்ளத்தை தான் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னே தெரியலை, கடந்து தான் போய் ஆகணும்.